குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2026 திங்கட்கிழமை தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உக்ரைன் போருக்கு முடிவு, ட்ரம்ப் புதிய முயற்சி, புதின் செலன்ஸ்கியுடன் ஆலோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, உக்ரைன் போர் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு இல்லையா, 2022 இருந்து. ஸோ அதை முடிக்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, புதின் கிட்டேயும் சரி, செலன்ஸ்கி கிட்டேயும் சரி. சரியா? ஸோ இப்போ தான் வந்து ஈரான் இஸ்ரேல் போரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஆனால் அது இன்னும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே வந்து அந்த டெஹரன் ஈரானோட தலைநகர் டெஹரனில் அந்த கொல்லப்பட்டார் இல்லையா, அவங்க மதகுரு, அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுட்ருக்கு. சரியா? ஸோ அதனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து டிலே ஆகுது. ஸோ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்காரு. சரியா? கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் தாண்டி இது போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை வந்து அ டர்க்கில நடக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? ஸோ டர்க்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 நாடுகள் அடங்கிய அந்த அந்த நேட்டோ இருக்கு இல்லையா? அந்த நேட்டோவோட ராணுவ கூட்டமைப்போட மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ ஹேர்மோஸ் நீரிணையை கடந்த 15 இந்திய உர கப்பல்கள். ஓகே. அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபெர்டிலைசர்ஸ், ஓகே, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் அங்கேருந்து, ஐ மீன் மிடில் ஈஸ்ட்லேருந்து நமக்கு ஒரு 15 கப்பல்கள் வந்து ஏற்றிக்கொண்டு, உரங்கள் ஏற்றிக்கொண்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து இந்தியா வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம இந்த உர தட்டுப்பாடு வந்து ஏற்படலை. ஓகே. அந்த காலகட்டத்தில நம்ம இந்த போர் காலகட்டத்தில உர தட்டுப்பாடு வந்து அவ்வளோ ஏற்படலை. சரியா? அது மட்டும் இல்லாம நம்ம உற்பத்தி பண்ணி நெறைய உரங்கள வந்து உற்பத்தி பண்ணதால நமக்கு அந்த ஒரு பாதிப்பு ஏற்படல. சரிங்களா? ஸோ அதே சமயம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் யூரியாவின் அளவு 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டு, அதாவது 2026-27 ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல, அதாவது ஏப்ரல் டூ ஜூன். சரியா? மொத்தம் 4 குவார்ட்டர் இல்லையா? ஸோ ஏப்ரல் டூ ஜூன் அந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 71.52 லட்சம் டன்ன வந்து நம்ம வந்து யூரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து நிர்ணயிக்கப்பட்ட, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டோ ஒரு இது இருக்கும் இல்லையா? நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அ இலக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு 3.69 லேக் டன் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். சரியா? இதான் நிர்ணயிக்கப்பட்டது வந்து 67 லேக். பட் நம்ம உற்பத்தி பண்ணது வந்து 71 லேக். ஸோ கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் சம்திங் நம்ம வந்து அ அதிகமா பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த திரவ இயற்கை எரிவாயு, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோட விநியோகம் வந்து சீரானதால அதுக்கு விதிச்சிருந்த கட்டுப்பாட்டுகள் என்ன விதிச்சிருப்பாங்கன்னா, அத்தியாவசிய தேவையை தாண்டி மத்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நீங்க கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு தடை வந்து விதிச்சிருக்காங்க மத்திய அரசு. சரியா? ஸோ அதெல்லாம் இப்போ வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஓகே. முழுமையா நீக்கிட்டு, கட்டுப்பாடுகள் எல்லாம் நீக்கிட்டு, ஏன்னா நமக்கு சீராயிடுச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து நமக்கு தேவையானது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால எல்லாமே சீராயிடுச்சு. சரியா? கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, லோக்கல் நியூஸஸ் நமக்கு தேவையில்ல. ஸோ எடிட்டோரியலா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா இல்ல. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கத்தார் போயிருக்காரு. சரிங்களா? ஸோ மேற்காசிய போர் முடிவுக்கு கொண்டு வந்த இந்த சமயத்தில கத்தார் போயிட்டு சில இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், ஒரு 6 நாள் பயணமா வந்து நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு அவர் போயிருக்காரு. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெனீவாக்கு போறாரு. ஏன்னா யுஎன்ல ஒரு மீட்டிங் நியூயார்க்ல. சரிங்களா? ஸோ அங்க போறாரு. அ அப்படியே வந்து அ யூரோப்பியன் யூனியனுக்கும் போவாரு. ஓகே. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா, ஓகே. தெற்கு கடற்படை பிரிவுடன் இணைந்து ஐஎன்எஸ் ஷன்ஸ்டோக். ஸோ நம்மளுடைய மோடி அவர்கள் ஒரு 3 கப்பல்கள வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சார் இல்லையா? ஜூன் 21ஆம் தேதி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, துனகிரி,
அப்புறம் சன்ஸ்டோக்கு, அப்புறம் அக்ரை. 3 கப்பலையும் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருப்பாரு. இப்போ அந்த 3 கப்பல்களும் வந்து அந்தந்த அலாட் பண்ண அந்த ஒரு ஆ நேவி இதுக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிடுச்சு. சரியா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான். இது நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. பட் அகைன் ஒரு ரிவிஷன். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் வந்து நிறைய மாநிலங்கள்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சும் இருக்கு. ஒடிஷால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எஸ்ஐஆர் முடிஞ்சு அந்த டிராஃப்ட் ரோல் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? டிராஃப்ட் ரோல். அந்த மாரி ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,00,000 பேர் வந்து நீக்கியிருக்காங்க. ஓகே. அதாவது ஆளும் கட்சி இருக்கக்கூடிய அங்க பாஜக இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலத்தில கிட்டத்தட்ட 20,00,000 பேர நீக்கியிருக்காங்க. ஸோ, இப்ப அந்த டிராஃப்ட் ரோல் ரிலீஸ் ஆயிருக்கு. இத பார்த்துட்டு அவங்க பேர் இல்லன்னா போய் சேர்த்துக்கலாம். ஓகே. அதே மாரி மணிப்பூர்ல பார்த்தீங்கன்னா, 1.6 லேக் மெம்பர்ஸ். ஓகே. 60 லேக் மெம்பர்ஸ் வந்து நீக்கியிருக்காங்க. அதே மாரி சிக்கிம்ல ஒரு 37 ஆ 37 லேக் மெம்பர்ஸ் வந்து நீக்கியிருக்காங்க. சரியா? ஸோ, இந்த மாரி போயிட்டுருக்கு. ஓகே. ஆ பார்க்கலாம் என்ன நடக்கும். எஸ்ஐஆர் நமக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆனது பீகார்ல. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்ல எல்லாத்துலயும் படிப்படியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா, ஸோ அமெரிக்கா அமெரிக்கா தான் எப்போதும் உலகின் முதன்மையான நாடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அவருடைய சுதந்திர தின விழால. அதாவது 4த் ஆஃப் ஜூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆஃப் ஜூலை வந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் கிட்டேருந்து பிரிட்டனோட அந்த ஒரு காலனித்துவ ஆட்சியிலேருந்து அவங்க வந்து தனியா வந்துட்டு அந்த ஒரு விடுதலை வந்து கிடைச்சதால, 1776ஆம் ஆண்டு ஜூலை 4ல தான் அது வந்து ஒரு அக்ரீமெண்ட்டா சைன் பண்ணியிருப்பாங்க. சரி, அமெரிக்கா வந்து ஒரு சுதந்திர நாடு அப்படின்ற மாரி. சரி, அது சைன் பண்ணி கிட்டத்தட்ட 250வது ஒரு சுதந்திர தின ஆண்டு வந்து இந்த வருஷம். ஸோ, அத வந்து பயங்கரமா அவங்க கொண்டாடியிருக்காங்க. சரியா? ஓகே. அதோட பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம பார்க்குறோம். நேத்து பார்க்கல ஆக்சுவலா. நேத்து பார்த்துருக்கணும். பட் நம்ம பார்க்கல. ஆனா இன்னைக்கு பார்க்குறோம். ஓகே. ஸோ, அடுத்து வந்தோம்னா, அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல ஃபர்ஸ்ட்டு சந்திக்கலாம். தேங்க் யூ.